ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் குருமா பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கடாயை வச்சுருக்கேன், ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் போட்டு நல்லா வதக்கலாம். நான் மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறேன், அதனால் பெருசாக நறுக்கி போட்டுருக்கேன். அதில் 2 சோம்பும் 2 கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு வதங்கிடுத்து, ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. பன்னீர் குருமாவுக்கு தோசைக்கல்லில் போட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, 2 சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டேன், அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கிரேவி ரெடி பன்னீர் குருமாவுக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அதில் இப்போ அந்த கிரேவி நல்லா கொதிச்சுட்டு பன்னீரை போட்டுடலாம். நம்மளோட பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். நம்மளோட பன்னீர் குருமா ரெடி. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா. பாய்.